ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் கேபேஜ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நாம நல்லா தான் இருக்கோம், நல்லா தான் இருப்போம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாம நம்பினாதான் நம்ம வாழ்க்கை பயணம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த கருத்து பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு பயணம் தான். தெங்காவில இருந்து சைனா டவுன் மாரியம்மன் கோயிலுக்கு போக போறோம் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது வழியில தெரியிற நல்ல வியூஸ் மட்டும் உங்களுக்காக காமிச்சிக்கிட்டே போறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரோடு எவ்வளவு அகலமா இருக்கு, சுத்தமா இருக்கு, சைடெல்லாம் மரம் வச்சு கிரீனா இருக்கு, எப்படி எல்லா இடமும் குப்பை தூசி இலத்தலை இல்லாம சுத்தமா மெயின்டைன் பண்றாங்க, இங்க இருக்கிற பில்டிங் எல்லாம் டிஃப்ரெண்டா உயரமா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டே வாங்க மக்களே. நாங்க தெங்காவுக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஜூராங் வெஸ்ட்ல இருந்தோங்க. அங்க இருந்தப்ப மீனா அண்ட் ஃபேமிலி நல்ல ஃப்ரெண்டு. அவங்க தான் இன்னைக்கு சைனா டவுன் மாரியம்மன் கோயில்ல காலையில 11 மணிக்கு அபிஷேகமும் ஈவினிங் சாமி புறப்பாடும் பண்றோம், நீங்களும் வாங்கன்னு சொன்னாங்க. காலையில அபிஷேகத்துக்கு கலந்துக்க முடியலங்க. ஏன்னா தேக்கா உமருப்புலவர் தமிழ் ஸ்கூல்ல சொற்கனல் நடக்கிறதுனால ஃப்ரெண்டு பேசுறாங்க, நாங்க சப்போர்ட் பண்ண போறோம்னு மகள் சொன்ன காரணத்தினால காலையில போக முடியலங்க. ஈவினிங் அவங்களையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அவங்க அப்பாவுக்கு பொண்ணை விட்டுட்டு போக பிடிக்காது. நம்ம கலாச்சாரம் மற்றும் வழிபாட்டு முறைகள்லாம் தெரிஞ்சுக்கணும், விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாரு. எங்க காணும்னு பாக்குறீங்களா? அவங்க பின் சீட்ல தான் உட்காந்துட்டு வராங்க. அப்புறம் லாஸ்டா டிராவல் வீடியோ ஒன்று டிஃப்ரெண்டான செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு டைட்டில் வச்சு தெங்காவில இருந்து கார்டன் பை தேபேவுக்கு சூப்பர் ட்ரீ குரூப் பார்க்க கூட்டிட்டு போனேன் இல்லையா? ஆமா கூட்டிட்டு போனீங்க. ஆனா இடையிடையே தைரியம் இருந்தா வாங்க, தைரியம் இருந்தா கூட வாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னது ஒன்னும் விளங்கல, புரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. நானும் யாராவது ஒருத்தராவது என்னுடைய பேஜை ஃபாலோ பண்றவங்க, நான் யோசிக்கிற மாதிரியே சில பேர் யோசிக்கிறவங்கள ஒருத்தராவது இந்த கான்செப்டோட வீடியோ பண்ணியிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு சிஸ்டர், கீப் இட் அப் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல நான் கேட்டா நாம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு கத்தலான்னு பார்த்தா யாரும் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. அதனால மாப்பு நானே சொல்லிடுறேன். நான் அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் கார்ல போகும்போது ஒலி 96.8 கேட்டுக்கிட்டே பயணிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணினேன். அப்புறம் அதுல வர்ற பாட்டுங்களுக்காக எத்தனை காப்பிரைட் வரும்னு தெரியாது, எத்தனை கண்ட்ரியில பிளாக் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதனால ரெடி பண்ணினதை டெலீட் பண்ணிட்டு திரும்ப ஒரு கான்செப்டோட உருவாக்கலான்னு யோசிச்சப்பதான் டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சுது. அது என்னன்னா, நகரம் படத்துல சுந்தர் சியும் வடிவேலும் ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா? டிஃப்ரெண்ட் லொகேஷனுக்கு அங்க வா, இங்க வா, அங்க வந்து பாரு, நான் யாருன்னு தெரியும், இங்க வந்து பாரு என்ன யாருன்னு தெரியும் அப்படின்னு வடிவேலு சொல்ல, சுந்தர் சியும் வேற போற வழியிலக்கெல்லாம் முன்னாடியே போய் நின்று பீதியை கிளப்பு வரும் இல்லையா? அந்த கான்செப்டோட தான்ப்பா நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நானும் 4 டிஃப்ரெண்ட் லொகேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். அங்கங்க அந்தந்த இடத்த பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்த லொகேஷனுக்கும் அழைச்சிட்டு போய் லாஸ்டா சூப்பர் ட்ரீ குரூப் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இந்த அழகான பில்டிங்கை பாத்தீங்களா? தனியா கம்பீரமா நிக்குது பாருங்க. இங்க பாருங்க மக்களே, அழகா லைட்டிங் போட்டிருக்காங்க. இது 8 மந்த் ஸ்பெஷலுக்காக போட்டிருக்காங்க. நம்ம ஆடி மாசத்தை வழிபடுற மாதிரி சைனீஸும் அதை பேய் மாதமா கருதுவாங்க. எந்த ஒரு நல்ல காரியமும் இந்த ஆகஸ்ட் மாசம் செய்யவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு புது வீட்டுக்கெல்லாம் குடி போகவே மாட்டாங்க. அது பேய்களுக்கு உரிய மாதமா கருதுவாங்க. அவங்க முன்னோர்கள் பசியோடு காத்திருக்கும் மாதமா நினைக்கிறாங்க. அவங்கவுங்களுடைய முன்னோர்களுக்கு பூமியிலிருந்து பணம் மாதிரி அச்சடிச்ச தாட்களை எரிச்சு செலவுக்கு அனுப்புவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை இது. மாசம் முழுசும் ஆரஞ்சு வச்சு, மஃபின் வச்சு, பத்தி வச்சு, அப்புறம் இந்த ஹங்கிரி கோஸ்டுக்கு ஃபீட் பண்றதா அவங்களுடைய வழக்கம். இது கிட்டத்தட்ட குலதெய்வ வழிபாடு மாதிரி தாங்க இதுவும். நாம நம்ம முன்னோர்களை நினைச்சு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறோம் இல்லையா? அது மாதிரி இவங்களும் அவங்களுடைய முன்னோர்களை நினைச்சுதான் வழிபடுறாங்க. ஆக வழிபாடு முறைதான் டிஃப்ரெண்ட். ஆனா எல்லாமே முன்னோர்களை நினைத்துதான் இந்த வழிபாடெல்லாம் நடக்குது. நாம என்ன பண்ணுவோம், மாசம் ஒரு முறை அமாவாசை திதிக்கும், ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இதையெல்லாம் மிஸ் பண்ணினா கூட மாசி மகத்தன்னைக்கு கும்பகோணம் கோயிலுக்கு போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வருவாங்க. இதையெல்லாம் கடைப்பிடிச்சாலும் அப்புறம் இறந்த தேதி நட்சத்திரம் பார்த்து வருஷத்துக்கு ஒரு முறை திவசம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இதை எல்லாத்தையுமே இவங்களும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லா முன்னோர்களுக்காகவே ஒதுக்கி வச்சு ஒரு விழாவாவே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த இடம் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குது மக்களே.
இது ஒரு அழகான சைனீஸ் கோயிலுங்க. இது நல்ல பெருசா இருந்தது. எங்க சுத்திக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, கார் பார்க் பண்றதுக்கு தான் பார்க்கிங் தேடி போயிட்டே இருக்கோம். ஃப்ரீ பார்க்கிங்னா கொஞ்சம் இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா அவர் கணக்குல போட்டுட்டோம்னா நம்ம கிடுக்குப்பிடி போட்டு ஃபாஸ்டா கிளம்பி வர மாதிரி இருக்கும். அதனாலதான் பொதுவா ஃப்ரீ பார்க்கிங்னா தேடி தேடி அலைஞ்சு திரிஞ்சு போட்டுட்டு ஃப்ரீயா சுத்திட்டு வரலாம். அதுக்காக தான். இந்த பில்டிங்க பாத்தீங்களா? எப்படி கோல்டு கலர்ல தங்கம் போல ஜொலிக்குது பாத்தீங்களா? தக தக தகன்னு மின்னுதுல. இங்க பாருங்க, இந்த பில்டிங்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒரு வழியா கோயில் கிட்டேயே பார்க்கிங் கிடைச்சி காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சைனா டவுன் மாரியம்மன் கோயில் டெம்பிள். வாங்க உள்ள போலாமா? கோயில் வாசல்ல பெரிய பெரிய வாழை மரம் எல்லாம் கட்டியிருக்காங்க, தோரணமும் கட்டியிருக்காங்க. கோயில் கதவை பாத்தீங்களா எவ்வளவு பெருசா அழகா இருக்குன்னு. கோயிலுக்குள்ள வந்துட்டோம். விநாயகரை கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் சிங்கப்பூர் அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டீங்களா? அப்புறம் அப்படியே மேல வரைஞ்சிருக்கிற ஓவியங்களையும் பாருங்கள் மக்களே, எவ்வளவு அழகா நேர்த்தியா வரைஞ்சிருக்காங்க. சாமி புறப்பாடு நடக்க போகுது மக்களே. இனி நான் ரொம்ப பேசல. நீங்க எல்லாரும் கோயில்ல வாசிக்கிற மேலதாளம் நாதஸ்வரம் இசையோடு சாமி புறப்பாட்டை ரசிச்சு பாருங்க மக்களே.
இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இந்த மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா மிக கோலாகலமாக நடக்க இருக்குதுங்க. அதுக்காக தான் கோயில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாழை மரம், தோரணம் எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. நேராக ஒரு கூடாரம் தெரிஞ்சது இல்லையா, அங்கே தான் டெய்லியும் மகாபாரத கதையை கதையாக சொல்லுவாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்களுடைய ஊரில், அதாவது இந்தியாவில் இருந்த வரைக்கும் ஊருக்குன்னு ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கும். அம்மன் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தீமிதி திருவிழா நடத்துவாங்கன்னு அப்படின்னு தாங்க தெரியும். சிங்கப்பூருக்கு வந்த பிறகுதான் திரௌபதி அம்மன் தீக்குழியில இறங்குற நிகழ்ச்சியை தான் தீமிதி விழாவா எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோயில்ல மகாபாரத கதையில வரும் கதாபாத்திரங்கள்லாம் பார்க்க முடியுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டரோட சிலையும் இந்த கோயில்ல பார்க்கலாம். வந்த புதுசுல ஏன் மாரியம்மன் கோயில்ல மகாபாரத கேரக்டரோட சிலையெல்லாம் இருக்குன்னு நினைச்சு தேடின போதுதான் தீமிதியே திரௌபதி அம்மனுக்காக நடத்துற விழான்னு புரிய வந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும், இல்ல யாரெல்லாம் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்களா, வாழை மரம், தோரணம் எல்லாம் எவ்வளவு அழகா கட்டிட்டு இருக்காங்கன்னு. தோரணத்தோட பேட்டர்னை பாத்தீங்களா, மாயிலை, வேப்ப இலை, தென்னை குருத்தோலையில செஞ்ச தோரணம் அப்படின்னு எத்தனை அழகா இருக்குன்னு பாருங்க மக்களே, பாருங்க. அந்த பேட்டர்னை ஊத்து கவனிங்க. மாயிலை, வேப்ப இலை, தோரணம், மாயிலை, வேப்ப இலை, தென்னை ஓலை, என்ன ஒரு அழகான பேட்டர்ன்ல கோத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இங்க பாருங்க, இவர் மகாபாரத கதையில வரும் அரவான் கேரக்டருங்க. இங்க இவருக்கு சிலை வைத்து வழிபாடே நடத்துறாங்க. இந்த சைட்ல தோரணம் கட்டிட்டு இருக்காங்க. வேப்பிலை ஏற்கனவே கட்டிட்டாங்க. இப்ப தென்னை ஓலை கடக்கு, வேப்ப இலை, மற்ற இலையெல்லாம் கடக்குங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மண்டபம் கோயிலோட கல்யாண மண்டபம். திரௌபதி அம்மனுக்கு எதிரில் தான் இந்த கொடிமரம் தெரியுதா மக்களே. இந்த கொடிமரத்துல ஆடிப்பூரம் அன்னைக்கு, அதாவது 28 ஜூலை 2025 அன்னைக்கு தீமிதி விழா தேதியை கன்ஃபார்ம் பண்ணி கொடியேற்றிருக்காங்க. நம்ம ஊர்ல தீமிதி திருவிழா திங்கக்கிழமைனா அதோட முதல் திங்கக்கிழமை அன்னைக்கு ஊர்ல காப்பு கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி சிங்கப்பூர்ல கொடி ஏத்தினா விழா கன்ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஊர்ல முதல் வாரம் காப்பு கட்டுவாங்க. இங்க 3 மாசத்துக்கு முன்னாடியே கொடியேற்றி தீமிதி வேலைகளை தொடங்கிடுறாங்க. கோயில் முழுக்க வாழை மரமும் தோரணமும் ஒரே பசுமையா இருந்தா எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா தான் இருக்கும்ல. அப்படித்தான் அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஃபுல்லா பசுமையா தெரியுது பாருங்க.
அப்பப்பா அவங்க அடிச்ச மேளத்தோட ஒவ்வொரு அடியும், நாதஸ்வர இசையும், சாமியை தாலாட்டின விதமும் மெய்சிலிர்க்க வச்சுதுங்க. ஒரு 3 பேருக்கு சாமியே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு சங்கமித்து நடந்தேறியது இந்த சாமி புறப்பாட்டு விழா. எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சுது. அது என்னன்னா, நம்ம தமிழன் கண்டுபிடிச்ச முதல் கான்செப்ட் கோயில் திருவிழாக்கள் அப்படின்னு நினைக்கிறேங்க. கான்செர்ட்ல தான் என்ன பண்றோம்னா, இசைக்கும் பாட்டுக்கும் ஏத்த மாதிரி பார்வையாளர்களும் டான்ஸ் ஆடுறாங்க. அது மாதிரி தானே கோயில்ல அடிக்கிற மேளதாளத்துக்கும் நாதஸ்வர இசைக்கும் ஏத்த மாதிரி பக்தியில சாமி ஆடுறாங்க. நான் ஏன் இத தமிழன் கண்டுபிடிச்ச முதல் கான்செப்ட்னு சொன்னேன்னு இப்ப புரியுதுங்களா மக்களே? சாமி புறப்பாடு முடிஞ்சது. அடுத்தது என்ன சாப்பாடு தான். சாப்பாடு என்னன்னா இட்லி, வடை, பொங்கல், கேசரி, சூடான நல்ல சாம்பார், கடைசியா சூடா தோசையும் கார சட்னியும் கொண்டு வந்து வச்சாங்கப்பா. என் பொண்ணு உடனே இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்காம எப்படி கார சட்னி டேஸ்டா வச்சிருக்காங்க பாருங்க, கத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. சாப்பிட்ட பிறகு உடனே அர்த்த ஜாம பூஜையிலையும் கலந்துக்கிட்டு கோயிலுக்கு வெளியில வந்தா ஆப்போசிட்ல வேற்று இனத்தவர்கள் எல்லாம் நின்று அந்த இசையோட சவுண்டை ரசிச்சு நின்று கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்கப்பா. அப்புறம் நாங்களும் பக்தியில திளைத்த திருப்தியோடு வீடு திரும்பினோம். பார்த்த நீங்களும் பக்தியில மூழ்கி பக்தி பரவசம் ஆனீங்களா மக்களே? வீடியோ நிறைவுக்கு வந்துருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பர்பிள் கேபேஜ். பாய். தேங்க்யூ.